ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எம்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே எப்படிங்க இருந்தது அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது இறங்கிட்டு இருந்த ஒரு க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கட்டும், சில்வர், ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரெக்கவரி வந்து எடுத்திருக்கு. இது வந்து இன்றைக்கி வந்து எப்படி இருக்கும், மறுபடியும் வந்து ஒரு பை சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா, இல்லை செல் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில நியூஸை வந்து பார்த்தோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யுஎஸ் ஈரான் இடைக்கால ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருந்தது. ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு தான் ஜேடி வேன்ஸ் வந்து போயிருக்காரு. ஸோ சுவிட்சர்லாண்டில் இருக்கார். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ அவங்ககிட்ட பேசுனதில் ஒரு ப்ராக்ரஸ் வந்து கிடச்சிருக்கு, அதாவது வந்து ஒரு முன்னேற்றம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ இருந்தாலுமே மற்ற சைடு, அதாவது ட்ரம்ப் சைடில் இருந்து ஹெஸ்பொல்லாவில் வந்து நாங்கள் தாக்குதல் வந்து ஹெஸ்பொல்லாவில் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கனால ஸோ மறுபடியும் வந்து வி வில் ஹிட் ஈரான் வெரி ஹார்ட் அகைன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் சைடில் இருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸை மறுபடியும் மூடிடுவோம், ஏன்னா நீங்கள் வந்து இஸ்ரேலை வச்சு தாக்குதல் பண்ணிட்டு இருக்கீங்க, லெபனானில் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு சைடு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் மூலயமா நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து இப்போதைக்கு வந்து கிடைக்கலன்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் ஒரு இடைக்கால ஒப்பந்தம் நடந்திருக்கிறனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பனிங் இருக்குது. இருந்தாலுமே அதை கிராஸ் பண்ணிட்டு போகக்கூடிய கப்பல்கள் வந்து எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலுமே நியூஸை வச்சு பார்த்தா கண்டிப்பாக வந்து ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாமே தவிர மறுபடியும் கண்டினியூவாக ஒரு ஒன் சைடு பையோ ஒரு ஒன் சைடு செல்லோ எம்சிஎக்ஸில் நடக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பை சைடு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன் பை சைடில் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அதாவது ஃப்ரைடேவோட க்ளோஸ் வந்து 7280. ஸோ 7280க்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் எவ்வளோ தூரம் கிடைக்கும் அப்படின்னா 7529 வரைக்கும் ரீச் ஆகிட்டு ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த 7105 தான் நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். இந்த இடத்துல பை சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இருந்தாலுமே இந்த ட்ரம்ப் அண்ட் ஈரான் இந்த ரெண்டு பேர் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? டிமாண்டு கொடுக்கலாம். பட் ஜேடி வேன்ஸ் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்குறப்ப சப்ளை கொடுத்துருக்கோம். அதாவது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ 3 பேருமே ஒரே மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் டைரக்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம். பட் இப்படி இருக்கிறனால நம்ம லெவல்ஸை வச்சு தான் பார்க்க முடியுமே தவிர நியூஸ் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒன் சைடு வந்து பை ஆகுமா செல் ஆகுமாங்கிறத நம்மளால் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பேரலல் சேனலில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு ஃப்ரைடே வந்து ஒரு 5 பாயிண்ட் மட்டும் மேலே வந்தது. ஸோ இன்றைக்கி மறுபடியும் வந்து ஒரு பை போனது, ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கண்டினியூஸாக பை போயிடும். இல்லைனா கொஞ்சம் கீழே இறங்கினா கூட அடுத்த சப்போர்ட் ஜோனுங்கிறது 295.2. ஓகேங்களா? ஸோ நான் ஏன் கீழே இறங்கினா அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் டவுன் கொடுத்தனா கூட அந்த இடத்துல செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து பேரலல் சேனல் ஒரு ட்ரிப் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் சேனல் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட்டு தான் நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா சப்போர்ட்டை தான் பார்க்கணும். கொஞ்சம் கீழே இறங்கினோடனே நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்கலாம், கொஞ்சம் செல் சைடு ஓப்பன் ஆனால் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருமே அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே வந்து கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பை சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட ஒன்று அப்படியே போயிடலாம், இல்லைன்னா 295.2 வரைக்கும் வந்துட்டு மேலே வரலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் இப்போ ஒரு பேட்டர்னுங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் இன்றைக்கி வந்து பையர்ஸ் உள்ளார வரத்துக்கு மெயின் ரீசன் வந்து ஜேபி மார்கன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கறனால கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள் வந்து பையிங் வந்து தாராளமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடேவோட க்ளோசிங் வந்து $1,47,203. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிடும் எப்படி, ஏன்னா $40 இப்போ வந்து பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. எப்படியும் வந்து க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிடும். ஹையையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 1,50,725. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,46,388. நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கணும். ஸோ சில்வரும் சேம் கான்செப்ட் தான். சில்வர் வந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா
கண்டினியூஸாக நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இப்போதைக்கு வந்து ட்ராப் பண்ண முடியல. ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஸ்விங் ரெசிஸ்டன்ஸ் வேணால் 2,54,000 ட்ராப் பண்ணிக்கலாம். பட் ஒரு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸுங்கிறது நான் ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்டுங்கிறது 2,30,533. அடுத்தது வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காப்பர்லேயும் நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1321.20, சப்போர்ட்டுங்கிறது 1305.30 காப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகே. அடுத்தது வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 102 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ்ல தான் நமக்கு வந்து ஓப்பனிங் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ 102 பாயிண்ட் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஜேடி வேன்ஸோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தான். ஸோ அந்த ப்ராக்ரஸ் என்ன சொல்லணும்னா ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு உலக சந்தைகளும் ஒரு 2 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ்ல தான் நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஓகே. அப்படி இருக்கிறப்ப நமக்கு இன்னைக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு ஃப்ரைடே வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரைடே ஒன் டே வச்சு பாருங்களேன். ஸோ ஒன் டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோசிங் வைக்கணும். அப்போ தான் ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தால் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், ஒரு அப் அண்ட் டவுனாக இருக்குமே தவிர ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சது அப்படின்னா நமக்கு ஒரு தொடர்ந்து கொஞ்சம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ஆச்சு ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இது எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ ஏடிஆர் வேல்யூஸை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐடி செக்டாரில் மட்டும்தான் நெகட்டிவ்ல இருக்குது இப்போதைக்கு. ஸோ மற்ற செக்டார் ரிலையன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல. ஐடி செக்டார் மட்டும்தான் தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு 10%, 3%, ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ என்னதான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்க்கு போக நினச்சா கூட இந்த ஐடி செக்டாரோட பெரிய ஃபால்னால ஸோ நமக்கு நிஃப்டி அடுத்தடுத்து பாசிட்டிவ் வந்து பெரிய அளவில் போகாமல் தடுக்கிறது இந்த ஐடி செக்டார் தான். ஓகேங்களா. ஸோ ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான். இந்த இன்ஃபோசிஸ் ஆல்ரெடி நமக்கு 10%, விப்ரோ வந்து ஒரு 4% எல்லாம் நெகட்டிவ்ல இருக்கிறனால ஐடி செக்டார் கண்டினியூஸாக நெகட்டிவ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால தான் நமக்கு என்னதான் நமக்கு வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாசிட்டிவ்ல இருந்தாலுமே க்ரூட் ஆயில் சப்ளை நடந்தாலுமே நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து மேலே போகலை, ஒரு சைட்வேஸோ இல்லைனா வாலட்டிலிட்டியோ நடக்குது. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.